என்ன வர்க்கீசி, யாருமே காணல. உள்ள இருப்பாங்க செல்வா, வா போய் பாப்போம். வர்க்கீசி, உள்ளே பண்ணிட்டு இருந்தா வெளியில என்னைக்கு பண்றது வர்க்கீசி? நாளைக்கு ஆண்டு விழால. ஒருவேளை சமாளிக்கிறதுக்கு ஆளுக காணாம இருக்கும் செல்வா. வா ஃபாதரை போய் பார்த்துட்டு வருவோம். சரி வர்க்கீசி. ஃபாதர். ஃபாதர். வர்க்கீஸ், செல்வா, வாங்க உள்ள வாங்க. சோஸ்திரம் ஃபாதர். சோஸ்திரம் ஃபாதர். சோஸ்திரம் ஃபாதர். நாளைக்கு ஈவினிங் ஆண்டு விழா இருக்குல்ல, இன்னும் வெளியில டெக்கரேஷன் பண்ணாம இருக்கு. இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு ஆளுங்க பத்தலமா. இருக்கிற பசங்க காலையில இருந்தே செய்யறாங்க, இப்போதான் அதுவே முடிஞ்சிச்சு. அப்ப வெளியில வேணான்னு நினைக்கிறேன். அது எப்படி ஃபாதர் சரியா வரும்? 4 ஊருக்கும் இதுதான் சர்ச் ஃபாதர். ஆண்டு விழானா எவ்வளோ கூட்டம் வரும், அவ்வளோ பெரிய சர்ச்சில் சமாளிக்க முடியாதே ஃபாதர். ஆமா ஃபாதர், பூசைக்கு நிறைய கூட்டம் வேற வரும். இதுல 3 நாள் திருவிழா வேற. எல்லா வருஷமும் பீட்டர் ஃபேமிலி தர ஃபண்டிங் வச்சு தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஒருத்தரே நம்ம எத்தனை வாட்டி கேட்கறது? ஃபாதர் தப்பா நினைக்கலனா நான் ஒன்று கேட்கலாமா? கேளு செல்வா. அந்த ஃபேமிலி இந்த வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆண்டு விழாக்காக 2 லட்சம் கொடுத்துருக்காங்கப்பா. அது தாராளமாக காணுமே ஃபாதர். ஆனால் அவங்க இன்னும் கேஷ் தரலப்பா. ஏன் ஃபாதர்? பீட்டர் ஒரு மீட்டிங்காக ஃபாரின் வரைக்கும் போயிருக்கிறாராம். வீட்டில் யாருமே இல்லையாம். அதான் யாரையாவது அனுப்பி விடுங்க, நாங்கள் தரோம்னு சொன்னாங்க. அப்போ யாரையாவது அனுப்பி விடுறது தானே ஃபாதர். யாரும் நம்பி 2 லட்சம் பணம் வாங்க அனுப்ப? ஆமா வர்கீஸ், யார் வேணாலும் அனுப்ப முடியாது, இது பண விஷயம்ல. அப்ப என்ன பண்ணலாம் ஃபாதர்? வேணும்னா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கலாம். அவங்க வீடு கொஞ்சம் தூரமா இருக்கும். சரி ஃபாதர். ஃபாதர் நீங்க கவலையே படாதீங்க, நாங்க பத்திரமா பணத்தை எடுத்துட்டு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறோம். சரிப்பா. ஃபாதர் ஏதாவது வரும்போது வாங்கணுமா? எனக்கு வெளியில டெக்கரேஷன் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தாலும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. வேணும்னா வெளியில டெக்கரேஷன் பண்ற பொருள் வாடகைக்கு வாங்கலாமா? இல்ல ஃபாதர், வாடகைக்கு வாங்கினா 3 நாளுக்கு அதிகமா பணம் ஆகும். வேணும்னா நாமளே வாங்கலாமா? ஆமா ஃபாதர், நம்ம நேரத்துக்கு நம்ம பொருள் இருந்தா யூஸ் பண்ணலாம். சரி, அப்ப எல்லாத்தையும் வாங்கலாம். சரி, அப்ப பணத்தை வாங்கிட்டு வந்து நீங்களே வச்சுக்கோங்க. இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி ஃபாதர், நீங்க கவலையே படாதீங்க, நீங்க சந்தோஷம் படும்படி நாங்க செய்வோம். சரிப்பா. சரி ஃபாதர், நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வர்கீஸ் வா, ஃபாதர் சொன்ன வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வரலாம். சரி செல்வா. எம்மா எப்போ வாமக்கா? எப்போ அம்மா எங்க? அவ பின்னாடி பால் கறக்குறாம்மா. சரிப்பா. வாமக்கா, இதுல இரு, அங்கனே நிக்கிற. இல்லப்பா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிம்மாக்கா, சட்டு புட்டுன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஒரு வேலை இருக்கு. அதை ஓடி வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா, என்ன வேலை? அது ஒன்றும் இல்லைம்மாக்கா, நான் சர்ச்சு வர போயிட்டு வரேன். எதுக்குப்பா? இந்த மைக்கு, மியூசிக் செட்டு, ஸ்பீக்கர்லாம் பொருத்திட்டு வரணுமாக்கா. நான் போயிட்டு வரேன். நீங்கள் அம்மா இருக்கிறா, பார்த்துக்கோ. ஏதாவது வேலை சொன்னானா வெரசா எடுத்து பண்ணி கொடு. ஸ்கூட்டி இங்கே வச்சுட்டு போகிறேன், ஏதாவது கடைக்கு போகணுன்னா எடுத்துகிட்டு போமாக்கா. சரிப்பா. ஆனால் சாப்பிட்டீங்களா? 5 நிமிஷம் வேலை தான் மக்கா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்லிட்டு வந்தேன்னா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் வந்து சாப்பிட்றேன். அதில் டீ வேற போட்டு கொடுத்துட்டா உங்கள் அம்மா. இது கொஞ்ச நேரம் தாங்குமாக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். எப்பா சாப்பிட்டுட்டு போங்கப்பா, உங்களுக்கு வேற சுகர் இருக்கு, மாத்திரை போடணும்ப்பா. இந்த போயிட்டு வந்துடுறேம்மாக்கா, 10 நிமிஷம் தான், வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுறேன். போங்கப்பா, நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க, உங்க இஷ்டம், ஏதோ பண்ணுங்க. கோவப்படாத மக்கா, இதை போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. இந்த மக்கா காஃபி கப்பு. பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரி மக்கா, இதை போயிட்டு வரேன். வர்கீஸ் வா, உள்ள போலாம். யாருப்பா நீங்க? அண்ணன், நாங்க சர்ச்சில் இருந்து வந்திருக்கோம். இது பீட்டர் அவைய வீடு தானே? ஆமாப்பா, இது பீட்டர் சார் வீடு தான். ஃபாதர் அனுப்புனாரு, பீட்டர் சார் வீட்டில் இல்லை, நீங்க போய் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வாங்கன்னு. அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க தம்பி, கூட்டிட்டு வரேன், நீங்க இதுல இருங்க. சரிண்ணே. மேரிமா. கதவு திறந்துதான் இருக்குது ஐயா கண்ணு, உள்ள வாங்க. சொல்லுங்க ஐயா கண்ணு. சர்ச்சில் இருந்து 2 பசங்க வந்திருக்காங்கம்மா உங்களை பார்க்க. ஏதோ பண விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? ஃபாதர் அனுப்புனாரா? நான் தான் அவங்கள வர சொன்னேன். நீங்க அவங்கள உள்ள உட்கார வச்சு ஜூஸ் ஏதாவது கொடுத்துன்னு இருங்க, அதை வந்துடுறேன். சரிம்மா. தம்பி, அம்மா அதை வாரேன்னு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் இருங்களாம். ஏதாவது ஜூஸ், டீ, காஃபி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. சரி தம்பி. வர்கீஸ்,
ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒன்றும் வேணான்னு அதுக்குன்னு ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்காம போகிறாரு. உனக்கு எதுக்கு இந்த வீராப்பு? தண்ணி வேணும்னா கேட்டிருக்கலாம்ல. சரி இரு, போகிற வழியில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தரேன். வர்க்கீஸ், அந்த அம்மா வராங்க. உட்காருங்க தம்பி, ஏன் நிற்கிறீங்க? பரவாயில்லக்கா, நாங்கள் சீக்கிரமாக போகணும். அங்கே சர்ச் டெக்கரேஷன்லாம் அந்தந்தால அப்படியே இருக்குது. ஓ, இன்னும் வேலை முடியலையோ? ஆமாக்கா, இன்னும் வேலை முடியல. பசங்க வேற கம்மியாக இருக்கிறாங்க. நாங்கள் போய் சீக்கிரமாக அதை முடிச்சாதான் உண்டு. ஓ, பசங்க குறைவாக இருக்கிறாங்களோ? நான் வேணும்னா என் வீட்டில் இருக்கிற பசங்களை அனுப்பட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை தம்பி, ஆண்டவர் முன்னாடி எல்லாருமே ஒன்று தான். நான் என் பசங்களை அனுப்புகிறேன். சரி அக்கா, அப்போ உங்கள் இஷ்டம். ஒரு நிமிஷத்தில் இருங்கம்மா, நான் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆ சரிக்கா. ஐயா கண்ணு. சொல்லுங்கம்மா. ராபின், ஜான் எல்லாம் எங்கப்பா? அம்மா, ராபின் தம்பி கம்பெனிக்கு போயிட்டாங்க. ஜான் தம்பி காலேஜுக்கு போயிருக்கிறாரு. இப்போ வீட்டில் யார் இருக்கா? கிறிஸ்டபர் தம்பி தான் இருக்கிறாரு. இப்போதான் காலேஜுக்கு போயிட்டு வந்தாரு. சரி, நீங்கள் போங்க. கிறிஸ்டபர், கிறிஸ்டபர் மக்கா. ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. மக்கா, ஃப்ரீயாக இருக்கிறியா? ஆமாம் ஆண்டி. ஏன்? அது ஒன்றும் இல்லைம்மா, சர்ச்சில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லையா, அதான் நீ ஃப்ரீயாக இருந்தனா கொஞ்சம் கூட போயிட்டு வாயேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும்ல. சரி ஆண்டி, நான் போகிறேன். ஜெனி காலேஜில் இருப்பா. அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அப்புறம் போகிறேன். சரி மக்கா. இந்தாங்க தம்பி, இதில் 2 லட்ச ரூபா இருக்குது. மேற்கொண்டு பணம் வேணும்னா மாற்ற பிடிக்காம கேளுங்கப்பா. சரிக்கா. மேடம், ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் பேரையும் ஃபாதர் ஒரு பேப்பரில் குறிச்சிக்கிட்டு வர சொன்னார். எதுக்குமா? ஃபாதர் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் கொடுக்கலான்னு சொன்னார். அதெல்லாம் எதுக்குமா? நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து பணம் கொடுக்கல. எங்களுக்கு தெரியும் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னுக்கா. இருந்தாலும் நாங்கள் பண்ணுற கடமையை பண்ணி ஆகணும்ல. சரி தம்பி, அப்போ நான் எல்லார் பேரையும் சொல்கிறேன். வர்க்கீஸு, ஒரு பேப்பரை எடுத்து குறிச்சிக்க. சொல்லுங்கக்கா. எம் பீட்டர், அவைய வைஃப்னா, என் பேர் மேரி பீட்டர். சரிக்கா. அடுத்து எம் ராட்ரிக்ஸ், அவைய வைஃபு ராஜேஸ்வரி ராட்ரிக்ஸ். இவங்க யாரு? அவருடைய தம்பி. நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கிறோம், ஒரே வீட்டில். சரிக்கா. அப்புறம் ஸ்டெல்லா, அவைய ஹஸ்பண்ட் அருளப்பசாமி. இவையே 2 பேருக்கும் தங்கச்சி. சரிக்கா. அடுத்து என் பசங்க ராபின் பீட்டர், ஜான் பீட்டர், ஒரு பொண்ணு கிரேஸ் மேரி. சரிக்கா. ராட்ரிக்ஸ் அவைகளுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பேரு ரேச்சல் ராட்ரிக்ஸ், விஜய் ராட்ரிக்ஸ். விஜய் ராட்ரிக்ஸ். அடுத்துமா? ஸ்டெல்லா அவைகளுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பேரு கிறிஸ்டபர், ஜெனிஃபர். சரிக்கா. இதில் ஸ்டெல்லாவும் அருளப்பசாமியும் இறந்துட்டாங்க. அவங்களுடைய டெத் ஆனிவர்சரி அடுத்த வீக் தான் வருது. ஒரு ஸ்பெஷல் மாஸ் வைக்கணும். ஃபாதர்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் பணம் கட்டிடுவோம் அதுக்கும். சரிக்கா, நான் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன். அவர் உங்களுக்கு ஃபோன் போடுவார். சரிக்கா, நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க தம்பி.